குழந்தைகளில் முட்டை ஒவ்வாமைக்கான அறிகுறிகள் மற்றும் சிகிச்சைகள். குழந்தையின் பெற்றோர்களில் யாரேனும் ஒருவருக்கு இது போன்ற உணவு ஒவ்வாமை இருந்தால் குழந்தைகளுக்கும் ஒவ்வாமை ஏற்பட 40% வாய்ப்பு உள்ளதாக மருத்துவர்கள் கூறுகிறார்கள். நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறைவாக உள்ள குழந்தைகளுக்கு எளிதில் உணவு ஒவ்வாமை ஏற்பட வாய்ப்புள்ளது. நட்ஸ் அலர்ஜி உள்ள குழந்தைகளுக்கு பெரும்பாலும் முட்டையினால் ஒவ்வாமை ஏற்படலாம். முட்டை சாப்பிட்ட பிறகு உடலில் அரிப்பு அல்லது தடிப்பு, தோல் சிவந்து காணப்படுதல், அரிப்பின் தன்மை தீவிரம் அடைதல் போன்றவை தோல் அழற்சி நோய்க்கு வழிவகுக்கும். முட்டை அலர்ஜி ஏற்பட்டிருந்தால் உதடுகளில் வீக்கம் மற்றும் குழந்தை உணவினை விழுங்கும் பொழுது தொண்டையில் ஒருவித அசௌகரியத்தை உணரலாம். முட்டை அலர்ஜி காரணமாக தொடர்ந்து வாந்தி மற்றும் குமட்டல் வருவது போன்ற உணர்வு குழந்தைக்கு தோன்றுவதால் அது ஒரு விதமான அசௌகரியத்தை ஏற்படுத்தலாம். குழந்தைகளில் வழக்கத்தை விட வேகமாக சுவாசம் அல்லது அடிக்கடி மூச்சு திணறல் ஏற்படுதல் போன்றவை ஆஸ்துமா போன்ற தீவிர பிரச்சனைக்கு வழிவகுக்கும். உங்கள் குழந்தைக்கு முட்டை ஒவ்வாமை இருக்கிறதா இல்லையா என்பதை அறிய சிறந்த முறை மருத்துவரை அணுகி பரிசோதனைகளை மேற்கொள்வது நல்லது. முட்டை ஒவ்வாமையை தவிர்க்க குழந்தையின் உணவில் இருந்து முட்டையை தவிர்ப்பது நல்லது. தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களும் முட்டையையும் முட்டை சேர்க்கப்பட்ட உணவுகளையும் தவிர்ப்பது நல்லது. குழந்தைகள் வளர வளர பெரும்பாலும் இது போன்ற ஒவ்வாமை பிரச்சினைகள் குணமாகும். இருப்பினும் சிறு வயதிலேயே முட்டையை கொடுத்து பழக்குவது இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்க உதவும்.